What is your aim in life? Police தானே. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த மந்தில் இருக்கும், ப்ளஸ் வந்து வேகன்சி வந்து எல்லாருமே வந்து 1000+ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து வேகன்சி பற்றின டீட்டெயிலுமே, ப்ளஸ் வந்து எஸ்ஐ எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் வந்து எதனாச்சும் வந்து சேஞ்சஸ் இருக்கா, ப்ளஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் வந்து உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பை சீரிஸ் டபுள் ஸ்டார் வந்து நம்ம அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்று வந்து நம்ம டிஎன்எஸ்ஆர்பி வந்து 2023 நடந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து ரிவைஸ்டு ஓவரால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதில் பாஸ் பண்ண மாணவர்கள் எல்லாத்துக்குமே ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி சார்பாக எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு சில கேண்டிடேட் வந்து உள்ள வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கான வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து மெடிக்கல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்கு வந்து 2023 எஸ்ஐயில் கிளியர் பண்ண எல்லா மாணவர்களுக்குமே நெக்ஸ்ட் மந்த் நவம்பரில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து ஃபெயிலான கேண்டிடேட் வந்து யாருமே வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது. ஓரிரு வாரங்களே வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. வேகன்சியும் அதிகமாக தான் வரும். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருந்து அந்த வாய்ப்பை வந்து கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து வெற்றி அடைய முடியும். அதனால் வந்து யாருமே வந்து மனம் தளராமல் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க. தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வர இருக்க எஸ்ஐ எக்ஸாமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம். அதனால் வந்து யாரும் மனம் தளர வேணாம். கண்டினியூட்டியாக வந்து எல்லாம் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ நம்ம கண்டென்ட் வந்துடலாம். ஸோ வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ சார் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம டெலகிராம்லையும் நம்ம யூடியூப் கம்யூனிட்டிலையும் நம்ம சொல்லியிருப்போம். எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்த மாதம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்போம். இது எப்போ சொல்லியிருப்போம்னா செப்டம்பர் 8 சொல்லியிருப்போம். உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இந்த மந்த் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அக்டோபர் மிடில் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதாவது அக்டோபர் எண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதற்கான ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு வாரம் இல்லாட்டி 2 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு டிஎன்எஸ்ஆர்பி வெப்சைட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுற டேட் வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க. ரைட். அடுத்து வந்து வேகன்சி வந்து 1000+ வந்துடும் அப்படின்னு மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். எல்லா யூடியூப் சேனலையும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ் வந்து ஃபுல்லாமே வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ வந்து அக்யூரேட்டாக நம்ம இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எல்லாம் சொன்னதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஸோ வந்து எஸ்ஐ வேகன்சி எவ்வளோ வரப்போகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத வேகன்சி வந்து இப்போ வர இருக்க எஸ்ஐ கால்ஃபரில் உங்களுக்கு வந்து பண்ண போகிறாங்க. எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அரௌண்ட் 1300 இல்லாட்டி 1300+. இப்போதைக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்குது 1300+ அந்த மாதிரி வந்து தகவல் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் ப்ளஸ் வந்து எஸ்எஃப்ஓ வந்து ஆட் ஆகிடுச்சா இல்லை எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து கேட்குறீங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் படி அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து இன்னும் ஆட் ஆகல. ஸோ அதே மாதிரி எஸ்எஃப்ஓவும் வேகன்சி வந்து ரொம்ப பிலோ வேகன்சி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஃப்ஓ வந்து இதில் இந்த கால்ஃபரில் போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் எஸ்எஃப்ஓ வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி வந்து ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ அதனால் எஸ்எஃப்ஓ வந்து கண்டிப்பாக வந்து இதில் மெர்ஜ் ஆகி தான் வரும். வேகன்சி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அரௌண்ட் 10 அல்லது 10க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் தான் எஸ்எஃப்ஓவில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஆட் ஆகும் பட்சத்தில் அசிஸ்டன்ட் ஜெயிலரில் ஒரு 50+ வேகன்சி எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 1300+ வேகன்சி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எஸ்எஃப்ஓ வேகன்சி சப்போஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த வேகன்சி 1500 கிட்ட வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸாம் பேட்டர்னில் சிலபஸில் வந்து எதனாச்சும் வந்து சேஞ்சஸ் இருக்குமா சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்ச் பசங்கள்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம். ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து டாக் போய்கிட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம டெஸ்ட் பேட்ச் பசங்கள்கிட்ட மட்டும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வந்து நிறைய மாணவர் வந்து தொடர்ச்சியாக வந்து டவுட் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த பேட்டர்ன் சேஞ்ச் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம விசாரிச்சு வரையும் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து எக்ஸாம் பேட்டர்னில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, சிலபஸ்லையும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் வந்து என்னோட அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு 2022 2023 எஸ்ஐ கொஷின், அதாவது எஸ்ஐ கொஷின் லெவலை விட ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து டஃப் கொடுக்கலாம். இப்போ வர இருக்க எஸ்ஐ எக்ஸாமில் ஓரளவுக்கு கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன்லையோ சிலபஸ்லையோ எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி கொஷின் லெவல் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் மந்த் நம்ம எண்டுக்குள்ளே நம்ம வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்து டிலே ஆனதுக்காக எல்லாமே வந்து டச் விட்டு போயிருக்கும். ஸோ வந்து அவங்க பர்சனல் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து இன்னும் படிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் உங்களுக்கு ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் வந்து நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த எஸ்ஐ டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு என்னென்ன நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டோட்டலாக வந்து டெஸ்ட் வந்து
உங்களுக்கு 70 டெஸ்ட்டும், பாடவாரியான தேர்வுகள் 45, திருப்புதல் தேர்வுகள் 15, முழு மாதிரி தேர்வுகள் 10 ப்ளஸ் வந்து இதில் உங்களுக்கு மொத்த வினாக்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10,000 ப்ளஸ் வினாக்கள் உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து பில்லிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பில்லிங்கள் கிடையாதுப்பா, இது ஃபுல்லாமே தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தான் இருக்கும், தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் ப்ளஸ் வந்து மாடல் டெஸ்ட் பேஜ் போடுவோம். அதில் வேணால் நாங்கள் வந்து பில்லிங்களாக நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம் போடுறதுக்கு. ஸோ வந்து நிறைய மாணவர் வந்து பில்லிங்களாக போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிவிஷன் ப்ளஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் பேஜ் கண்டிப்பாக வந்து பில்லிங்களாக போடுறதுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் அட்டன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 to 12 வரையும் இருக்கிற உங்களுக்கு சோசியலுக்கும் சயின்ஸுக்கும் உங்களுக்கு ஒன்லைனர் எம்சிக்யூ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி 4 ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு இருக்கும். 4 ஆப்ஷனோட உங்களுக்கு எல்லோ கலரில் உங்களுக்கு ஷேர் பண்ணியே கொடுத்துருவோம். எல்லாமே ஸ்டாண்டர்ட் வைஸாக உங்களுக்கு எஸ்ஐ சிலபஸில் என்னென்ன லெசன் கவர் ஆகுதோ அந்த லெசனில் வந்து உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதில் எக்ஸ்பர்ட்டான கொஸ்டின், மிக முக்கியமான கொஸ்டின் வந்து இப்போ 100 கொஸ்டின் இருக்கும் பட்சத்தில் அதில் மிக முக்கியமான கொஸ்டின் தேடி பார்த்து ஒரு 50 கொஸ்டின் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம எடுத்து கொடுத்துருப்போம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மட்டும் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சைக்காலஜி பார்ட்டில் உங்களுக்கு தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு. ஸோ இதுக்கும் வந்து நம்ம தனியாக நம்ம உங்களுக்கு மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டே ஷீட் வந்து உங்களுக்கு 70 டே ஷீட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். டே ஷீட் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் ஆன்சருக்கு ஷேர் பண்ணுறப்ப ஒவ்வொரு டே ஷீட்டும் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். டே ஷீட்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டினில் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டினை டெஸ்ட் கொஸ்டினில் வந்து ஆட் பண்ணிடுவோம். அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின் மிஸ் ஆன கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் சான்ஸ் இது வந்து கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இருக்கும் கொஸ்டினை உங்களுக்கு வந்து டே ஷீட்டில் நம்ம ஒவ்வொரு டே ஷீட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். மொத்தம் வந்து உங்களுக்கு 70 டே ஷீட் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 to 10 வரை இருக்கிற புக் பேக் கண்டென்ட்டும் ப்ளஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு மிக முக்கியமான பாட்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு மற்ற அந்த ஜிகே சைக்காலஜியில் வந்து காமனாக வந்து எல்லாமே படித்து வந்து மனப்பாடம் பண்ணி எல்லாமே மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்படி கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் நாட்டு நடப்பு நிகழ்வுகளை நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது நீங்கள் ஃபுல்லாமே அப்டேட்டடாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களால் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் உங்களால் வந்து மார்க் வந்து ஹையராக ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா அதில் வந்து ஒரு 7-8 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அடிக்கும் பட்சத்தில் தான் உங்களால் வந்து ரிட்டன் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டடான கரண்ட் அஃபேர்ஸை இதுக்கு முன்னாடி 2022, 23 அதுக்கு முன்னாடிலாம் இப்போலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நம்ம மந்த்லி நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகங்கள் எப்படி படிக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் இல்லாட்டி நம்ம கொடுக்குறதுல எதனாச்சும் வந்து மிஸ்டேக் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து டவுட் ஃபுல்லாமே நம்ம கிளியர் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மெட்டீரியல் வந்து சேல்ஸ் கிடையாது. நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் வந்து இதுதான்ப்பா. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே உங்களுக்கு வந்து எஸ்ஐ அதாவது காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கான முந்தைய ஆண்டில் நடைபெற்ற கேள்விகள் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான டாபிக். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஆல்ரெடி நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா தெரியாது. இப்போ நியூவாக வர பசங்களுக்கு அந்த கொஷின் பேட்டர்ன் வந்து தெரியாது. கொஷின் வந்து அதாவது ஜிகே 80 கொஷின், சைக்காலஜி 60 கொஷின், அந்த பேட்டர்ன் கூட தெரியாமல் ஒரு சில பேர் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து கொஷின் வந்து எந்தெந்த பாட்டில் எப்படி கேட்குறாங்க, எந்த பாட்டில் வந்து கொஷின் அதிகமாக கேட்குறாங்க, எந்த பாட்டில் கொஷின் வந்து கம்மியாக கேட்குறாங்க, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கலாம். இதெல்லாம் வந்து யாருக்குமே எந்த ஒரு ஐடியாலஜியும் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஐடியாலஜி இருக்கணும் அப்படின்றக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து எஸ்ஐ ப்ரீவியஸ் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து பிசி ப்ரீவியஸ் டெஸ்ட் போட்டிருக்கோம். எஸ்ஐ ஓகே, பிசி ப்ரீவியஸ் டெஸ்ட் ஏன் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த எஸ்ஐலையும் இந்த பிசி ப்ரீவியஸ் கொஷினில் இருந்தோம் உங்களுக்கு 2 to 3 கொஷின் உங்களுக்கு ஆப்ஷனை கூட மாற்றாமல் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம எஸ்ஐ எக்ஸாம்லையும் சரி பிசி எக்ஸாம்லையும் சரி. அதனால உங்களுக்கு எஸ்ஐ ப்ரீவியஸ் டெஸ்ட்டும் பிசி ப்ரீவியஸ் டெஸ்ட் நம்ம வச்சிருக்கோம். இந்த கொஷின் நீங்கள் ஃபுல்லாமே அதாவது ப்ரீவியஸ் டெஸ்ட் கொஷின் நீங்கள் படிக்க முடியலன்னா கூட ஓகே, நம்ம கொடுக்குற அந்த 140 எஸ்ஐ ப்ரீவியஸ் 140 தான், பிசி ப்ரீவியஸ் 140 கொஷினை நீங்கள் கொடுக்கறத மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். வர இருக்க ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷினை எல்லாத்தையுமே நம்ம இதில் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு 3 மார்க் நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3வது டெஸ்ட்லேருந்து வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்ஐ சிலபஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன லெசன் வந்து கவர் ஆகுமோ அந்த லெசன் ஃபுல்லாமே இந்த ஷெட்யூல் நம்ம பக்காவாக நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு 140 கொஷின் இருக்கும்ப்பா. ஜிகே வந்து உங்களுக்கு டிஎன்எஸ்ஆர்பி எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு 80 மார்க்கு, ஜிகே வந்து 80 மார்க் இருக்கும். சைக்காலஜி வந்து 60 மார்க் இருக்கும். சேம் வந்து டிஎன்எஸ்ஆர்பி பேட்டர்ன் மாதிரி 10 கொஷின் வந்து தமிழும் 10 கொஷின் இங்கிலீஷும், அதே மாதிரி சைக்காலஜி பாட்டு 40 கொஷின். டோட்டலாக வந்து எவ்வளோ ஆச்சு? டோட்டலாக வந்து உங்களுக்கு 140 கொஷின் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுறப்பையும்
அப்படியே உங்களுக்கு ஒரிஜினல் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம எஸ்ஐ எக்ஸாம் பேட்டர்லேயே நம்ம போட்டிருக்கோம். இதை எழுத உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட் லெவல் வந்து உங்களுக்கு நல்லாவே கூடும். நீங்கள் வந்து எஸ்ஐ ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுறப்ப நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபியர்லெஸ் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு 6-7 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் எதுக்கு நம்ம போட்டுறோம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் படிக்கலாம், நீங்கள் படிச்சுட்டே நீங்கள் போகலாம். ஆனால் நீங்கள் கடைசியில் நீங்கள் படித்தது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா இல்லையா, இல்லாட்டி வந்து எந்த கொஷனில் வந்து நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் ஆகுது, எந்த கொஷின் நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டுது, இல்லாட்டி நம்ம எந்த பாட்டுக்கு நம்ம அதிகமாக இன்னொரு நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வச்சிருக்கோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதாவது சயின்ஸில் மார்க் கம்மியாவதா, சோசியல் மார்க் கம்மியாவதா, சைக்காலஜியில் மார்க் வந்து கம்மியாவதா அப்படின்ட்டு நீங்களே வந்து ஒரு செல்ஃப் எவல்யூஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஸோ நம்ம ஷெடியூல் இதுதான். ஷெடியூல் வந்து கீழே வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து ஷெடியூல் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வந்து ஷெடியூலை வந்து எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஷெடியூல் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து பக்காவாக நம்ம போட்டிருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து விரைவில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ வந்து உங்களுக்கு 8ஆம் தேதி இல்லாட்டி 10ஆம் தேதிக்குள்ளேயே வந்து நம்ம அட்மிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள், ஆர்வமுள்ள மாணவர்கள் சீக்கிரம் நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐ எக்ஸாம்லேயும் பிசி எக்ஸாம்லேயும் வந்து புக் பேக் பாக்ஸ் கண்டன்ட்லேருந்து கொஷின் வந்து ஒரு 50 to 60% கொஷின் வந்து இந்த பாட்டில் தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இதை உங்களை படிக்க வைக்கணுக்காக உங்களுக்கு வந்து நம்ம தனியாகவே நம்ம டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ எந்த ஒரு அகாடமி இன்ஸ்டியூட்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்து தனியாக வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக டெஸ்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து தனியாகவே நம்ம டெஸ்ட் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம டிஎன்எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சைக்காலஜி ரிவிஷன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு காக்கிச்சட்டை தேர்வுகள் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கடைசியில் காக்கிச்சட்டை தேர்வுகள் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து 6 to 12 வரையும் உங்களுக்கு சயின்ஸும் அதே மாதிரி வந்து சோசியலுக்கும் உங்களுக்கு வந்து 200 மார்க் நம்ம போடுவோம். ஸோ இதில் கேட்கக்கூடிய இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய எல்லா கேள்வியுமே உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமில் நேரடியாக வந்து கேட்கக்கூடிய வினாக்களாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணி இம்பார்ட்டன்டான எக்ஸ்பெக்டட் கொஷின் மட்டும் தான் நம்ம இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2 டெஸ்ட் நம்ம போடுவோம் காக்கிச்சட்டை முழு மாதிரியில். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10 ஃபுல் டெஸ்ட் நம்ம போடுவோம். இந்த 10 ஃபுல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு ஆவரேஜாக வந்து 70க்கு நீங்கள் வந்து ஒரு 57, 58 அந்த ரேஞ்ச் மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணலாம். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த 10 ஃபுல் டெஸ்ட்டும் அந்த பேட்டர்னில் தான் நம்ம வந்து எஸ்ஐ எக்ஸாம் பேட்டர்னில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, நம்ம டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் பார்த்துட்டு நீங்கள் நம்ம பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த நம்பருக்கு எதனாச்சும் வந்து டவுட் இருக்கும் பட்சத்தில் 9043556791 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஓகே சார், எனக்கு வந்து ஷெடியூல் வந்து எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு 9087177735 இந்த நம்பருக்கு வந்து 600 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே அவைலபிள். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே எல்லாமே அவைலபிள் நம்மள்ட்ட. இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு சேம் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுவோம். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பை குரூப்பில் இன்டிமேஷன் பண்ணிடுவோம். ஃபுல்லாமே கைட் பண்ணிப்போம். தேங்க்யூ.